ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சமூக மக்களும் அவங்களுக்கென்று சில சிலைகளை வைத்திருந்தாங்க. சில பொய்யான கடவுள்களை அவங்க வணங்கினாங்க. அல் குரான்லையும் சொன்னாலையும் அதிகமாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன கடவுள்கள் வணங்கப்பட்டது என்று. குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அவர்களுடைய மக்கள் வந்து சிலைகளை வணங்கினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தகுந்த மறுப்பை கொடுத்தாங்க இல்லைங்களா? இந்த சிலைகளால் பேச முடியாது, உங்களை பாதுகாக்க முடியாது, எந்த பலனும் நன்மையும் தர முடியாது என்று. ஸோ வந்து மேலும் அவங்க வந்து கோள்களை வணங்கினாங்க என்று சொல்லப்படுது. இந்த பிளானட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதையும் வணங்கினாங்கன்னு சொல்லப்படுது. மேலும் லாத் என்ற ஒரு கடவுளை குறைஷ் மக்கள் வணங்கினாங்க. அது ஒரு சிலை. உஸ்ஸா என்ற ஒரு போலியான கடவுளை வணங்கினாங்க. வெற்றி தரக்கூடிய ஒரு பெண் தெய்வம் என்று மதிக்கப்பட்டுச்சு. மேலும் மனாத் என்ற தெய்வம் இருந்தது. விதி, நியதி, இது சம்மந்தப்பட்ட பொய்யான கடவுள் தான் மனாத் என்பது. இதுக்கு அல் குரானில் நிறைய மறுப்பு இருக்குது. அடுத்து பால் என்று சொல்லக்கூடிய ஒரு பழங்காலத்து ஒரு கடவுளாக பார்க்கப்பட்டது. மழை, பயிர், வளம் தரும்படிய ஒரு பொய்யான தெய்வம் என்று நம்பப்பட்டது. நீங்கள் பாலை அழைத்து சிறந்த படைப்பாளியை விட்டு விடுகிறீர்களா என்று இலியாஸ் நபி கேட்டதாக அல் குரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இல்லைங்களா? மேலும் வத்து, சுவா, யாகூத், நஸ்ர் 5 சிலைகளை வணங்கினாங்க. இவங்க எல்லாருமே முன்னாடி நல்ல மனிதர்களாக இருந்தாங்க. பின்னாடி சிலைகளாக வடித்து அந்த மக்கள் வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அவர்களை வணங்கினாங்க, வரமும் இருந்தாங்க நல்லவங்க விஷயத்தில். மேலும் ஃபிர்அவுன் நானே உயர்ந்த இறைவன் என்று சொன்னான் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில். இறுதியில் என்ன செய்யப்பட்டான்? கடலில் மூழ்கடிக்கப்பட்டான். ஸோ வந்து இது ஃபிர்அவுன் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடந்த ஒரு விஷயம் இது. ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஃபிர்அவுன் வந்து நானே கடவுள் என்று சொல்லி கொண்டான் தன்னை. அடுத்து ஷைத்தான், இப்லீஸ், இவனை என்ன செய்கிறாங்க? இவனை எல்லாருமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ கடவுளாக வணங்குறாங்க. சில பேர் இன்றைக்கி சாத்தானிக் ரிச்சுவல் என்ற பேர்லையும் வணங்குறாங்க. மேலும் ஜின்களை வந்து வணங்கினாங்க. நிறைய பேர் ஜின்களை வந்து அந்த மக்கள் மலக்குமார்களை வணங்கினாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமை வணங்கினாங்க இறைவனுடைய மகன் என்று. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தூதர் மட்டும்தான். அவரும் உணவு உண்டார், தூங்கினார், மார்க்கெட்டில் போனார், நடந்தார், எல்லாமே. பல பேர் இன்றைக்கி கடவுளாக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தன்னுடைய மனைவி இச்சை ஹவாவை, தன்னுடைய ஆசை மனோ இச்சை என்னெல்லாம் சொல்லுவதோ அதற்கு உடனே கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதுதான் நவீன காலத்துடைய போலியான கடவுள் என்று சொல்லலாம். சரி, நம்ம ஏன் அல்லாஹ்வை வணங்கணுங்க? ஏன்னா அல்லாஹ் வந்து படைக்கப்படாதவன், அவனுக்கு அப்பா அம்மா பிள்ளைகள் யாரும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் மனித பலவீனங்கள், இது எதுவுமே அல்லாஹ் கிடையாது. அனைத்தின் மீதும் ஆற்றல் உடையவன், முழு கல்வி உடையவன், ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சரை பற்றி. மேலும் ஒரு விஷயம், உயிர், மரணம், விதி, இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவன். அவனுக்கு எந்த தேவைகளும் இல்லை. உணவு, குடிபானம் எதுவுமே தேவைகளே இல்லை. அவனே முழு வணக்கத்திற்குரியவனாக இருக்கிறான். நம்ரூத் மன்னன் என்னால் உயிர் கொடுக்க முடியும், உயிரை எடுக்க முடியும் என்று எல்லாம் சொன்னான். அந்த மக்கள் அவனை ஒரு இதுவாக பெரிய ஆளாக பார்த்தார்கள். மேலும் வந்து அறிஞர்கள் வந்து ஹலால் ஹராமை மாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் இல்லைங்களா? யூத கிறிஸ்தவ மத குருமார்கள் அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க எது ஹலால் சொல்கிறாங்களோ அதுதான் ஹலால், எது ஹராம் சொல்கிறாங்களோ அதுதான் ஹராம். ஸோ இப்படி இருந்தார்கள். மேலும் சில காலகட்டத்தில் அரசர்கள், அதிகாரிகள்லாம் வந்து கடவுள்களாக பார்க்கப்பட்டார்கள். சிலர் வந்து நபிமார்களை கூட ரொம்ப அவர்களுக்கு வந்து வணங்கினாங்க இல்லைங்களா? யார்? ஜீசஸ் சொல்லலாம், இயேசுவை சொல்லலாம். நவீன காலத்தில் வந்து ஐடியாலஜி, சித்தாந்தம் சார்ந்த நிறைய விஷயங்கள் தான் கடவுள் போல் பார்க்கப்படுது இல்லைங்களா? பணம், செல்வம், தேசியமாகட்டும், பாரம்பரியம், மூதாதையர்களுடைய வழி, அதிகாரம், சக்தி, ஜனநாயகம் எல்லாமே அப்படி பார்க்கப்படுது. மேலும் செல்ஃப் ஈகோ வந்து கடவுளை போல் பார்க்கப்படுது. அதை பின்பற்றக்கூடியவர்கள் எவ்வளோ பேர். அடுத்தது சயின்ஸு, இறுதி உண்மை, சயின்ஸ் தான் இறுதி உண்மை, சயின்ஸ் சொல்லிவிட்டால் அவ்வளோதான், அதுக்கு மறுபே கிடையாது என்று சயின்ஸை கடவுளாக பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு கலாச்சாரம், உலக வாழ்க்கை, ஸோ அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அது தவறான சித்தாந்தங்களாக இருந்தாலும் சரி, சிலை, மனிதன், ஆசை, கருத்தியல், ஐடியாலஜி எதுவாக இருந்தாலும் சரி, அனைத்தும் குர்ஆன் பார்வையில் பொய்யான கடவுள்கள்.